ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி பொங்கல் செய்கிறாங்க. நான் ஒரு 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன். அது ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊறிச்சிருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் நெய் ஊற்றிட்டு தக்காளி 2 தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக அரைச்சி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் இஞ்சி அரைச்சி இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி, பருப்புக்கு ஒரு 2 டம்ளர், மொத்தம் 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா இது பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா இது பண்ணி 3 விசில் கொடுத்து இறக்கிடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 விசில் போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட தக்காளி பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் மசிச்சுக்கோங்க. கொஞ்சம் மசிச்சுட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய்யோ ஏதோ உங்கள்கிட்ட நெய், மிளகு சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொட்டி இறக்குங்க. நம்மளுக்கு தக்காளி பொங்கல் ரெடி. இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி எது ஒன்றும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சாம்பார் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.